பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாகர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ்க்கு அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எஸ்தர் கிரந்தத்தில் நம்ம பார்த்தோம்னா ஹாமானுக்கு இஸ்ரவேல் மக்கள்லாம் ஏன் அந்த அளவுக்கு பகை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒரே நாளில் வந்து அங்கே இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையுமே சாவடிச்சிடணும் சொல்லி ஹாமான் யோசிப்பாரு. எதுக்காக அந்த மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அந்த காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் சாமுவேலுக்கு நம்ம வந்தப்போ 15வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து சவுல் மகாராஜாக்கு வந்து கர்த்தர் வந்து சாமுவேல் துவாரா வந்து ஒரு வாக்கு சொல்லி அனுப்புவார். இந்த ஒரு வேலையை நீ செய்யின்னு சொல்லிட்டு. என்ன வேலை அது பார்த்தோன்னா, இஸ்ரவேல் மக்கள் ஐகுப்திலிருந்து வரப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வர வழியில அமலாக்கேலுன்ற அந்த ஆட்கள் வந்து அவங்கள வந்து பிரச்சனை பண்ணி அவங்கள வரவிடாம அவங்களோட சண்டை போட்டு நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து கர்த்தர் பார்த்ததுனால சவுலை வந்து ராஜாவை ஆக்குனதுக்கு அப்புறம் சவுல் கிட்ட வந்து சமையல் வந்து என்ன சொல்லுவாருன்னா, கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, நீ போய் அந்த அமலாக்கில் எல்லாரையுமே சம்பூர்ணமாக பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் இல்லை வயதானவர்களாகட்டும் அங்கே இருக்கிற ஆடு மாடுகளாகட்டும் அங்கே இருக்கிற பணம் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே சம்பூர்ணமாக ஃபுல்லாகவே எதுவுமே ஒன்று கூட இல்லாமல் முழுமையாக நீ வந்து அதை நிர்மூலமாக படுத்திடு, அவங்களுடைய வம்சமே இல்லாமல் நீ நிர்மூலம் படுத்திடுன்னு சொல்லி சவுலுக்கு வந்து கர்த்தர் கட்டளை இட்டிருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, சவுல் மகாராஜா என்ன பண்ணுவார்னா 9வது வசனத்துக்கு வந்துட்டப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த அமலாக்கியுடைய ராஜாவான அகக வந்து சாவடிக்காம வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை, அவர் அங்கே அந்த அமலாக்கிய தேசத்தில் இருக்கிற நிறைய என்னென்ன நல்ல நல்ல பொருட்கள் அந்த ஆடு மாடுகள் அந்த எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுவார்னா சாவடிக்காம வச்சிருப்பார். கெட்ட பொருட்கள், அதாவது வீணா போனது, எதுக்குமே வேலை செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையுமே சுட்டு எரிச்சிடுவார் எல்லாத்தையுமே. ஆனால் நல்ல பொருட்கள் எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சிடுவாரு. அதனால பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சவுல் வந்து அந்த அககு ராஜா, அதாவது அமலாக்கியுடைய ராஜாவை அவர் சாவடிக்காம இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு பாருங்க, அந்த அககு ராஜா என்ன பண்ணாரு, சவுல் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு போயிட்டு சூஷனுடைய கோட்டைக்குள்ள போய் அவர் அதாவது அவர் அந்த சூஷன் கோட்டைக்குள்ள போய் அவர் வந்து தங்குவார், சேஃப் ஆயிடுவார் அந்த இடத்துக்கு போயிட்டு. பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவர் அககு ராஜா வந்து சூஷன் கோட்டைக்குள்ளே போய் சேஃப் ஆனதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா ஹாமான் யாருங்க, இப்போ இந்த அமலாக்கியருடைய பிள்ளை அவர். அதனால தான் வந்து அவருக்கு என்னன்னா இந்த அமலாக்கியர் எல்லாரையுமே வந்து சவுல் சாவடிச்சிட்டாரு, இந்த ராஜாவை மட்டும்தான் மீந்து போயிட்டார் இல்லையா. இந்த ராஜாவுடைய மகன் இந்த ஹாமான்றதுனால அவருடைய குடும்பம் அவருடைய எல்லாரையுமே ஆட்கள் எல்லாருமே அவங்களுடைய மக்கள் எல்லாரையுமே வந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசுக்குள்ள அந்த பகை இருந்துடுச்சு. அதனால அந்த துவேஷம் அவருக்குள்ள அந்த கசப்பு இருக்கிறதுனால அவர் என்ன நினைச்சாருன்னா, எங்களுடைய குடும்பம் எங்களுடைய எல்லாரையுமே வந்து இவங்க இந்த மாதிரி அழிச்சிட்டாங்க இல்லையா, நான் கூட ஒரே நாள்ல இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையுமே அழிச்சிடணும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ராஜா கிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே ராஜாக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மாறிட்டு அந்த ராஜா கிட்ட இருந்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா எல்லாத்தையுமே அந்த முதிரைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த ஒரே நாளில் இவங்க எல்லாருமே அழிச்சிடணும்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை, இந்த மோதக்காய்னா ஏன் அவருக்கு பயங்கரமான பகை இன்னும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மோதக்காய் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணலை, அவருக்கு வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்றது அடுத்த விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்த்தோம்னா, இந்த மோதக்காய் யாருன்னு பார்த்தோம்னா, மோதக்காய் வந்து பென்யமீனுடைய வம்சாவளியில் வந்தவர். இந்த பென்யமீன்னா சவுல் மகாராஜா வந்து பென்யமீனுடைய வம்சாவளியில் வந்தவர். அதனால இந்த சவுல் மகாராஜாவுடைய வம்சத்தில் வந்திருக்கிறதுனால இந்த மோதக்காய் அதனால இன்னும் அவருக்கு பயங்கரமான பிரச்சனை. இந்த மோதக்காயை செப்பரேட்டா சாகடிக்கணும்னு சொல்லி 10 அடியில வந்து அதாவது சிலுவையை தயார் பண்ணிட்டு அந்த சிலுவையில இவர் தொங்க வைக்கணும்னு யோசிப்பாரு. அந்த அளவுக்கு பகையை வச்சிருப்பாரு அவரு. பாத்தீங்களா, கர்த்தர் சொன்ன வேலையை சரியா நம்ம செய்யாததுனால பாருங்க, இந்த சவுல் மகாராஜா செய்யாததுனால அவருடைய மக்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நம்ம சூஷன் அந்த எஸ்தர் அந்த சாமுவேல் கிரந்தத்துக்கும் அதே மாதிரி எஸ்தர் கிரந்தத்துக்கும் நம்ம நடுவில் எத்தனை வருஷம் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா 500 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. இந்த 500 வருஷம் அந்த பகையை வந்து வளர்த்தது யாரு, சவுல் மகாராஜா வளர்த்திருக்காரு. அன்னைக்கே வந்து அந்த அமலாக்கையில வந்து சம்பூர்ணமாக நாசனம் பண்ணியிருந்தா அந்த ஆமான் அந்த இடத்துல வந்திருக்கவே மாட்டாரு இல்லையா. ஆனா அவர் விட்டுறதுனாலதான் என்ன ஆயிடுச்சு, இந்த ஹாமான் வந்து அந்த இடத்துல வந்திருக்காரு. அதே மட்டும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த எஸ்தர்ல அந்த கிரந்தத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த சூஷன் கோட்டையில எதுக்காக அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் வந்துச்சுன்னா, இந்த சவுல் மகாராஜா வந்து அந்த அககுன்ற ராஜாவை அமலாக்கியுடைய ராஜாவை அவர் வந்து
சாவடிக்காம விட்டுறதுனால்தான் அங்க இருக்கிற இஸ்ரவேல் மக்கள், யூதர் மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. பாத்தீங்களா? ஆமா, இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் சொன்ன வேலையை நம்ம சரியா செய்யாம இருக்கலாம். ஒருவேளை அந்த செய்யாததுனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கஷ்டப்படுறது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் கூட நம்ம அந்த பாவங்களை கொண்டு போய் அந்த கஷ்டத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம பாருங்க, ஆனா அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா, நம்ம இந்த கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. பாருங்க, இந்த மோதக்காய் எஸ்தர்லாம் என்ன பண்ணாங்க, உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு உடனே கர்த்தரை கேட்டு அவங்க உபவாசம் பண்ணி என்ன பண்ணாங்க, அதை ஃபுல்லாவே என்ன பண்ணாங்கன்னா, அந்த சவுல் மகாராஜா செய்யாம இருந்த அந்த காரியத்தை இவர் செஞ்சுட்டாங்க. பாருங்க, எந்த மான்ல மோதக்காயை அதாவது இந்த உரி போடணும்னு நினைச்சாரோ ஹாமான்னு, அதே மான்ல எஸ்தரும் மோதக்காய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாமான உரி போட்டுருவாங்க ராஜா கிட்ட சொல்லி. அது மட்டும் இல்லை, அமானை மட்டும் சாவடிச்சுட்டு விட்டுட்டோம்னா நாளைக்கு அவருக்கு இருக்கிற இந்த பசங்க திரும்பி எங்க மேல பிரச்சனை கொடுப்பாங்க. இப்போ இவர் கொடுத்த மாதிரி அவங்க திரும்பி பகையை வளர்த்துக்கிட்டு எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க பிள்ளைங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இனி இதை நாங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய 10 பிள்ளைங்களை கூட வரிசையில வச்சு அவங்கள கூட சாக்கடிச்சிடுவாங்க, உரி போட்டுருவாங்க. பாத்தீங்களா, முழுமையாக அவங்க அழிச்சிட்டாங்க. அதாவது அமலாக்கையில் அவங்க அந்த பிரச்சனையை என்ன பண்ணாங்க, கர்த்தர் சொன்ன வேலையை யார் செஞ்சாங்க, முழுமையாக எஸ்தர் மோதக்காயும் செஞ்சிருக்காங்க முழுமையாக. பாத்தீங்களா? ஆமா, இப்ப கூட சரி, கர்த்தர் ஏதாவது ஒரு வேலை நமக்கு அந்த வேலை சொல்லி இருந்தா, நம்ம பெற்றோர்கள் செய்யாம இருந்தா அந்த வேலையை நம்ம கண்டிப்பா அதை செஞ்சப்போ நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குங்க. பாத்தீங்களா? ஆமா, நிறைய பேருடைய வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு தடவை நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஏதாவது நம்ம கர்த்தர் சொன்னது சரியா செய்யாம இருக்குமா, ஏதாவது தவறி போயிட்டோமா, ஒருவேளை தவறி போனது நம்ம ஒருவேளை யோசிச்சு அந்த வேலையை நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமா, இது பெரிய பிரச்சனை கிடையாது. நல்லபடியா கர்த்தர் ரொம்ப ரொம்ப பாசமானவர், அவர் கருணையுள்ளவர். தப்பு செஞ்சப்போ அவர் கோவப்படுவாரே தவிர, ஆனா திரும்பி நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டப்போ உடனே அவர் ஒரு தாயை விட அதிகமான பாசத்தோடு நம்மளை அவரை எடுத்துக்கிட்டு நம்மளை கொஞ்சி நம்மளை முத்தமிட்டு நம்மளை அதிகமா ஆசீர்வதிப்பாருங்க. ஆமா, எங்கேயாவது தவறி போயிட்டீங்களோ ஒருவேளை யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களா, ஒருவேளை நீங்க அதை யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது தவறி போயிட்டீங்களான்னுட்டு. நீங்க அதுல இருந்து உங்களை யோசிச்சு கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். ஏசப்பா எனக்கு சொல்லுப்பா, நான் ஏதாவது தவறிட்டேன்னா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் சொல்லுவார். சொன்னப்போ அந்த கதையை நீங்க முடிச்சீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்பி வந்துடும். பாருங்க, நல்லபடியா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்றதே இல்லை, நம்ம பிள்ளைங்க கூட வாழலாம். அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பாருங்க. ஆமா, எப்போ நம்ம கர்த்தர்கிட்ட போறோமோ அப்ப எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் இல்லையா? பாருங்க, இந்த எஸ்தர் மோதக்காய் என்ன பண்ணாங்க, அவங்க கர்த்தரை ஜபிச்சுட்டு உபவாசம் பண்ணி அவங்க ரட்சிக்கிறது மட்டுமே இல்லாம அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய இஸ்ரவேல் மக்கள், யூதா மக்கள் எல்லாரையுமே அவங்க காப்பாத்திருக்காங்க இல்லையாங்க? ஆமா, இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு நம்ம அவரை வேண்டிக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறது இல்லாம நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு ப்ரேயர் பண்ணோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில கூட அற்புதம் நடக்குங்க. ஜெபிச்சுக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமா ஐயா, நீங்க சொன்னது எங்கேயாவது நாங்க செய்யாம தவறி போயிட்டோமோ எங்களை மன்னிச்சிடுங்க, உங்க கிருபையால எங்களை ஆசீர்வதிங்க தேவனே. ஐயா, நீங்க சொல்லுங்க, நாங்க எங்கே மறந்துட்டோம், எந்த இடத்துல நாங்க தப்பு பண்ணிட்டோன்றதை நாங்க சொல்லி எங்களை திருட்டுங்க தேவனே. ஏசப்பா ஐயா, நீங்க திருத்தி தேவனே. ஏசப்பா, எங்களை நல்லபடியா நீங்க மாத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஐயா, உங்க கிருபையை எங்களை ஆசீர்வதிங்க தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி.